வணக்கம், நான் தவமணி. எனக்கு 80 வயது. இன்னும் என் குடும்பத்திற்காக சமைக்கிறேன். இன்றைக்கு நான் நண்டு தண்ணி கறி வைக்க போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது என்னோட மாமியாரோட ரெசிபி. மாமியார் சொல்லி கொடுத்த நண்டு தண்ணி கறி. நண்டு, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம், லவங்கப்பூ, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, இறைச்சி மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள், பெரிய பச்சை மிளகாய், முதல் மற்றும் இரண்டாவது தேங்காய் பால். இப்போது நண்டு எப்படி உங்களுக்கு வெட்டணுன்ட்டு நான் காமிச்சு கொடுக்குறேன். இந்த நண்டை எடுத்து இப்படி ரெண்டாக வெட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். பிறகு அந்த கொடுக்கெல்லாம் எடுத்து அந்த அந்த முன்னுக்குள்ள கொடுக்க கட்டிடணும். அப்போ தான் அந்த அந்த ருசி அந்த நண்டுக்குள்ளார சாரெல்லாம் ஏறும். அதை வெட்டுறதுனா நீங்கள் அந்த சாறு நண்டுக்குள்ளே ஏறாது. அந்த நண்டை வெட்டும்போது ரெண்டாக அப்படி வகுந்துருங்க. அப்புறம் அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து இதிலே போட்டுடலாம். கறி வைக்கும்போது அப்படியே எல்லாம் ஒன்றா போட்டால் அந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டுக்கு எனக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கொஞ்சம் கூட வெட்டிக்கிறேன். எதுக்கு இந்த மெழுகு நம்ம பாய்க்கிறோம் நண்டு கறிக்குனாக்கா, அந்த நண்டு கறிக்கு இந்த மெழுகு ரொம்ப முக்கியம். அந்த சாப்பிட்டா நல்லது, சளிக்கும் நல்லது. அதுதான் இந்த மெழுகு நம்ம போடுறது. மணமாகவும் இருக்கும். இந்த கவிச்சியெல்லாம் எடுத்துரும். அதுக்கு தான் நம்ம மெழுகு யூஸ் பண்ணுறது நண்டு கறி. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வெட்டி மிக்சரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடுவேன். பூண்டு இஞ்சியெல்லாம் அரைச்சிட்டு அதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். எப்போது நான் பாவிக்கிறேனோ அப்போ அதை எடுத்து பாவிச்சிக்குவேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பூ, ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதோட 2 பச்சை மிளகா மணமாக இருக்க. இப்போ மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பிறகு இறைச்சி மசாலா, நண்டு. அதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் பால், இது நண்டு கரெக்டர் இல்லை, இது தண்ணி கறி. சளிக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கக்குள்ள, காய்ச்சல் இருக்கக்குள்ள இந்த மாதிரி தண்ணியாக கறி வச்சு சோத்தில் கொஞ்சம் ஒற்றையாக ஊற்றி சாப்பிட்டா இந்த சளி சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதான் இந்த தண்ணி கறி. இது நண்டு கரெக்டர் இல்லை, இது நண்டு கறி.
நண்டு தண்ணி கறி. இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். உப்பு உங்களுக்கு எப்படி திட்டமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படி பிரியப்பட்டால் தக்காளிக்காய் வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொதி வரட்டும். கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த சாறு வந்து அந்த நண்டு கொடுக்கல, இந்த நண்டு சதையெல்லாம் போட்ட உடனே எடுத்துட்டா அந்த ருசி அந்த நண்டுக்கு சாராது. இப்போ வந்து முதப்பால் விடுறேன். மிளகுத்தூள், சால்ட் போட்டானே. சால்ட் போதும். இந்த பதம் சால்ட் உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. இதுதான் நண்டு தண்ணி கறி. நல்லா கொதிச்சு விடுங்க, இறக்கிற வேண்டியதான். ஓகே, இப்போது நண்டு கறி ரெடி. ஓகே, எடுத்துடலாம், சாப்பிடலாம். அவ்வளோதான்.